இன்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். அதாவது காத்திரு தமிழகமே நாளை முதல்வரின் போஸ்டர்ல மட்டுமே கொண்டாடிட்ட எங்களுக்கு நான் வர்றேன், நிச்சயமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் இன்னைக்கு வந்துட்டாரு. தமிழக வெற்றி கழகமா, தமிழக மக்களுக்கான கழகமா வந்திருக்காரு. அதோட நோக்கம் என்ன, கொள்கை என்ன, தளபதி எதுக்கு வர்றாருன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒரே வார்த்தையில பதில் சொன்னாரு. இன்றைய தமிழ்நாட்டில் வந்து ஊழல் நிறைந்த கலாச்சாரம் ஒரு பக்கமும், சாதி மோதல்களை உருவாக்குற கலாச்சாரம் மறுபுறமும் என்று நமது மக்களை வெறும் வாக்கு வங்கியை மட்டுமே பயன்படுத்திட்டு அவங்களோட நலத்திட்ட நல்லது கெட்டது எதுவுமே பங்கெடுக்காம இன்னும் அடித்தட்டு மக்கள் லெவலே தான் இருக்காங்க. அந்த நிலைமை மாறணும் அப்படின்றா அதுக்கு ஒரு நல்ல தலைவன் வரணும், நல்ல தலைவனும் மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து கூட்டிருந்த மக்களுக்கு ஒரு மாற்று சக்தியாக, ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தளபதி விஜயனை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்றதை ஆரம்பிச்சிருக்காரு. இளைய தளபதியா இருந்து இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் தலைவரா உயர்ந்திருக்காரு. இன்றைய கழக தலைவராய் தமிழக மக்களின் பேராதரவு பெற்று 2026 தமிழக முதல்வராய் வர வேண்டும் என்ற எல்லாம் உள்ள இறைவனையும் வணங்கி பொதுமக்களுக்கும் எங்களோட பணி தொடரும். அதாவது தொண்டர்களை வந்து அரசியல்வாதிகள் வந்து தொண்டர்களை பயன்படுத்தி தன்னை வளர்த்துக்குவாங்க. ஆனா தளபதி மட்டும் பாத்தீங்கன்னா தன்னோட தொண்டர்களுக்காக களத்துக்கு வந்திருக்காரு, பொதுமக்களுக்காக களத்துக்கு வந்திருக்காரு. இதுவரைக்கும் எங்களை நலத்திட்ட உதவிகள் மட்டும்தான் அவர் ஈடுபடுத்திருக்காரு. என்னைக்கு எங்களை ஒரு வேற ஆளா பார்க்கல, தம்பி தோழர் அப்படின்ற வார்த்தை தான் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பொக்கிஷமாம் கிடைத்த தலைவனுக்கு அவரோட வழியில நின்று களத்தில் நின்று தளபதியை 2024 வென்று தமிழக முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு இன்று உறுதிமொழி ஏற்கிறோம். தலைவர் விஜய், தலைவர் விஜய், தலைவர் விஜய். இன்னைக்கு நாங்க சந்தோஷத்தை கொண்டாட, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒரு நல்லதுன்னா எல்லாருமே ஸ்வீட் கொடுப்பாங்க. நாங்க நார்மலாவே தொண்டு செய்து பழுத்த பழம் பண்ற மாதிரி தளபதினாலே தொண்டு தான். அதை நாங்க என்ன பண்ணோம்னா எதுவும் பொதுமக்கள் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பொதுமக்கள் எவ்வளவு பேர் வெயில கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கொடையை கொடுக்கலாம். கொடை வள்ளலின் வாரிசா இருக்கிற தளபதி மூலியமா இன்னைக்கு எல்லாருக்குமே கொடை கொடுத்தோம். மக்கள் சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. கொடையை கொடுத்து வாழ்த்துக்கள் கேட்டோம். அவங்க வாழ்த்துக்கள் மட்டும் இல்லப்பா, உங்க தளபதிக்கு தான் எங்களோட வாக்குகள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கணும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.